ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानामयग्रीमुपास्महे निधाय हृदि विश्वेशं विदाय गुरुवन्दनं बालानां सुखबोधाय क्रियते तर्कसङ्ग्रहः. நம்ம ஊரில் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், பிரத்யக்ஷ பிரமாணம்னா என்ன அப்படின்னு பிரத்யக்ஷ பிரகரணம் 4 சாப்டர்ஸ் தர்க்க சங்கிரகத்தில் 4 சாப்டர்ஸ். பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், சப்தம்னு 4 சாப்டர்ஸ் இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் இப்போ பார்த்துருக்கோம். ரெண்டாவது அனுமானம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்குறோம். என்ன அனுமானம்னா என்ன? ஊகம் பண்ணுறது. தர்க்கம்னாலும் அனுமானம்னா இப்போ ஊகம் பண்ணுறோம். எப்படின்னா இப்போ பாருங்க, இப்போ இங்கே மதுராந்தகத்தில் இருட்டின்னு இருக்கு. என்ன அப்போ இருட்டின்னு இருக்கோன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? சரி இப்போ மழை பெய்ய போகுதுன்னு கொஞ்ச நாள் இல்லை அப்படின்னு நம்ம ஊகம் பண்ணுறோமோ, இதுதான் அனுமானம் அப்படின்னு அவ சொல்கிறோம். அப்போ இவ தர்க்க சங்கரகத்தில் என்ன பங்கினா, அனுமதி கரணம் அனுமானம், அனுமதி கரணம் அனுமானம். அனுமதினா என்ன? நான் முதல்ல தமிழில் சொல்லிட்டு வந்துடுறேன், அப்புறமா அதை லைன்ஸ் படித்து அர்த்தம் சொல்கிறேன். அனுமதி கரணம் அனுமானம்னா என்ன அப்படிங்கிற, இப்போது ஒரு மலையில் மலையை பார்க்குறோம். மலையை பார்க்கும்பொழுது மலையில் புகை வருது. மலையில் புகை வருது. புகையை பார்த்துட்டு நமக்கு என்ன வருதுன்னா, இந்த மலையானது நெருப்பை உடையது அப்படின்னு நாம் தீர்மானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். நம்ம நேரில் போய் பார்க்கல, இங்கேருந்தே நாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த குப்பையெல்லாம் கொளுத்துறா ரோட்டில், எங்கேயாவது ஓரமாக கொளுத்துவோம். பார்த்தா அப்போ நம்ம அங்கே இருக்க மாட்டோம், ஆனால் அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அங்கே தீர்மானம் பண்ணுறோம், ஓ அந்த இடத்துல புகையிறது, அதனால் அங்கே நெருப்பு இருக்குதுன்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இதுதான் அனுமானம்னு பேர். சரி, அப்போ அனுமதி கரணம் அனுமானம். நான் சொன்னேன் கரணம்னா என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்குங்க, எது தவிர்க்க முடியாத காரணமோ அதுக்கு கரணம்னு பேர் அப்படின்னு. இப்போ அனுமானம்னா என்ன? அனுமானம்னா என்ன அப்படின்னு கேட்டால், வியாப்தி ஞானம்னு சொல்கிறாங்க. வியாப்தி ஞானம்னு சொல்கிறோம். இப்போ அனுமானம்னா வியாப்தி ஞானம். இப்போது யாரான பேப்பர் பேனா வச்சுருந்தா கிரமமாக எழுதிக்கலாம், அதான் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிக்கலாம். இப்போ நீங்கள் இப்போ கேள்வி கேட்குறா ஜெயபாரதி மேடம், கேள்வி கேட்குறா என்னன்னா, அனுமதி கரணம் அனுமானம்னு சொன்னாங்களேன், அனுமதினா என்னன்னு சொல்லவே இல்லையே இல்லையா? அனுமதினா என்ன அப்படின்னு கேட்டா, பராமரிச ஜன்யம் ஞானம் அனுமதி. பராமரிசத்தினாலே ஜன்யம்னா உண்டானக்கூடிய ஞான அறிவுக்கு அனுமதியின் பேர். இப்போ பராமரிச ஜன்யம்னா என்ன, பராமரிசம்னா என்னன்னு தெரியணுமோ இல்லை? அடுத்த கேள்வி என்ன பத்மாவதி மேடம் கேட்குறாங்க, பராமரிசம்னா என்ன அப்படின்னு கேட்டோம். வியாப்தி விசிஷ்ட பக்தி, எல்லாமே டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சயின்ஸில், மேக்ஸில், ஃபிசிக்ஸு, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இது சாஸ்திரிய சங்கேதம், அதாவது இந்த டெக்னிக்கல் டேர்ம், இந்த சாஸ்திரத்துக்குன்னு உண்டான டேர்ம். இது இப்படி தான் சொல்ல முடியும், இதுக்கு மீனிங்லாம் சொல்லலாம். இப்போ மேடம் பத்மாவதி மேடம் பராமரிசம்னா என்ன? வியாப்தி விசிஷ்ட பக்ஷ தர்மதா ஞானம் பராமர்சா. வியாப்தியோட கூடின பக்ஷ தர்மதா ஞானத்துக்கு பராமர்சம்னு பேரு அப்படின்னு சொன்னார். சந்திரா மேடம் உடனே கேட்குறான், வியாப்தின்னா என்ன, பக்ஷ தர்மத்தான்னு அது சொல்ல வேண்டாமா, சொல்லிட்டு தானே அதோட கூடினது இதோட கூடினு சொல்லலாம் அப்படின்னு மேடம் சந்திரா மேடம் கேட்குறாங்க. அதுக்கு என்னன்னா, வியாப்தின்னா என்ன அப்படின்னா, எத்திர எத்திர தூமஹா தத்திர தத்திர அக்னி ரீதி சாகச்சரிய நியமஹா வியாப்தி. இப்போ பொதுவாக ஒரு சொல்கிறது,
எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்னு தோன்றதோ அதுக்கு தான் வியாப்தி ஞானம்னு பேர். இப்போ பொதுவாக இப்போ மணி அடிக்கிற சத்தம் கேட்கறது, இப்போ மணி அடிக்கிற சத்தம் எங்கே கேட்கறதோ அங்கெல்லாம் பூஜை நடக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா இல்லையா அப்போது மணி அடிக்கிற இடத்தெல்லாம் பூஜை நடக்கிறதுனா நீங்கள் கேட்கலாம், மணி அடிக்கிற இடத்துலாம் பூஜை நடக்கிறதுனா சில இடத்துல இப்போ ஐஸ்கிரீம் கடைக்காரன் வந்து இந்த ராத்திரியில் குல்பி ஐஸ் கடைக்காரன் கூட தான் மணி அடிக்கிறான் அங்கே பூஜை நடக்கிறதான்னா அது இல்லை, அந்த இடத்துல கிடையாது. இந்த கோவில் மாதிரி இருக்கக்கூடிய சன்னிவேசம் மணி இந்த கோவில் மணி சத்தம் தனியாக இருக்கும் இல்லையா, அதனுடைய நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் தெரியும், ஆக அது தெரிஞ்சுக்கிறோம். இல்லை இப்படி வச்சுக்கலாம், நாதஸ்வர கச்சேரி வாசிக்கிறான், நாதஸ்வர கச்சேரி வாசிக்கிற இடத்துல ஒன்று திருவிழாவாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு விவாகம் கல்யாணமாக இருக்கணும். அப்போ எங்கெங்கெல்லாம் நாதஸ்வர கச்சேரி கேட்குறதோ அங்கெல்லாம் விவாகமோ கோவில் திருவிழாவோ நடக்கிறது நாம் தீர்மானம் பண்ணிக்கிறோம் இல்லையா, இதுதான் வியாப்தி ஞானம். அப்போது இப்போ இந்த ஒரு சின்ன விஷயம் முடிஞ்சால் யாரான எழுதுகிறவா இருந்தால் எழுதிக்கலாம். அனுமானத்தில் 4 இருக்கணும் சுவாமி. இந்த ஒன்லி 4 திங்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டால், பக்ஷம், சாத்தியம், ஹேது, எக்ஸாம்பிள் உதாகரணம் 4 இருக்கணும். பக்ஷம், சாத்தியம், ஹேது, உதாகரணம். இப்போ அடியன் வந்து சரியாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், சரியாக சொல்கிறேன்னா நீங்கள் தான் சொல்லணும். இவா சொல்கிற நியாயத்தில் சொல்கிறது என்ன, பர்வதா வன்னிமான் தூமாத் ஏதா மகான சொன்னவா சொல்கிறா. மலையானது நெருப்பை உடையது, புகை இருப்பதனால் எப்படின்னா மடப்புளியில், அதாவது நம்ம கிச்சனில் இருக்கிற மாதிரின்னு சொல்கிறான். ஆக எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ, இப்போ நீங்கள் ரிவர்ஸில் போகணும். இப்போ நம்ம இப்போ பாடத்தை எப்படி போகணுன்னா ரிவர்ஸில் போகணும். ஏன்னா வியாப்தி ஞானம் பக்ஷதமதா ஞானம் 2 இருந்தால் அதுக்கு என்ன பேர், பராமர்சம்னு பேர். பராமர்சத்திலேருந்து வர்றது எது, பராமர்சத்திலேருந்து வர்றது எது அப்படின்னா அனுமதி. இப்போ அனுமதிக்கு எது காரணம், தவிர்க்க முடியாத காரணம் எதுன்னா வியாப்தி ஞானம்னு அங்கே போய் நிற்கிறது. இப்போது பக்தி மேலே அர்த்தம் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அனுமதி கரணம் அனுமானம், பக்தி அனுமதிக்கு கரணமாக இருக்கிறதுக்கு அனுமானம்னு பேர். சரி, இது வந்து இன்னும் நிறைய விளக்கம் கொடுக்கணும். இதுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த கிளாஸில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இப்போ முதல்ல ஒரு சிம்பிளாக சொல்லிட்டு போய்டுறேன். அனுமதி கரணம் அனுமானம். அடுத்தது என்ன, பராமர்சஜன்யம் ஞானம் அனுமதி. இப்போ பாருங்க, இப்போ கீழேந்து வாங்க, கீழேந்து வந்து எத்திர தூமஹா தத்திர அக்னி யதா சாகச்சரிய நியமஹா வியாப்தி. சாகச்சரிய நியமஹான்னு ஒரு வேர்டு போட்டிருக்கா. அப்படின்னா என்னன்னா, ஒரு இடத்துல 2 இருக்கணும் சுவாமி, ஒரே இடத்துல 2 இருக்கணும். 2ன்னா எது 2 இருக்கணும், கேள்வி கேட்கலாம் இல்லையா. ஹேது சாத்தியம்னு 2 இருக்கணும். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அனுமானத்துல 4 இருக்கணும், பக்ஷம், சாத்தியம், ஹேது, உதாகரணம். இப்போ எங்கெங்கெல்லாம் ஹேது இருக்கோ அங்கங்கெல்லாம் சாத்தியம் இருக்கும். இதுதான் வியாப்தி இல்லையா. இப்போ இந்த வியாப்தியோட கூடிய பக்ஷதர்மதாக்கியானம். பக்ஷதர்மதாக்கியானம்னா என்ன, பக்ஷத்தில் இருக்கக்கூடிய தர்மம் எது, தூமவான் நெருப்பை உடையது, புகையை உடையது அப்படின்னு வரக்கூடியதுக்கு தான் பக்ஷதர்மதாக்கியானம்னு பேர். புரியுறதா. அப்போ வியாப்தியோட கூடின பக்ஷதர்மதாக்கியானம் எப்படி இருக்கும், வன்னியோட பரவினதான புகையை உடையது இந்த மலைன்னு வர்றது கூடுதான் பராமர்சம்னு பேர். ஆமாவா, புரியுறதா. நெருப்போட கூடினதான புகையை உடையது இந்த மலைன்னு வந்ததுன்னா அதுக்கு பராமர்சம்னு பேரு. இந்த பராமர்சத்திலேருந்து நீங்க என்ன அனுமானம் பண்றீங்க, என்ன ஊக்கம் பண்ணி என்ன சொல்றீங்கன்னா, இந்த மலை நெருப்பை உடையது. இப்போ நான் அடியன் வந்து ஒரு இன்னொரு லௌகிக்கமாக, அதாவது என்ன சொல்கிறது, நம்ம ப்ராக்டிக்கல் நம்ம டெய்லி யூசேஜில் வந்து சொல்கிறோம். இப்போ சொன்னேன் இல்லையா, எங்கெங்கெல்லாம் மணி அடிக்கிறதோ
அங்கெல்லாம் கோவில் பூஜை நடக்கிறது அப்படின்னா, அப்போ பூஜை நடக்கிறதோட கூடினதான மணி சத்தமானது இந்த இடத்தில் இருக்கிறது, கோவிலில் இருக்கிறதுன்னு ஒரு நமக்கு வரக்கூடியது பராமர்சம். அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கோவிலில் பூஜை நடக்கிறது நாம தீர்மானம் பண்றோம் இல்லையா? ஏன் கரெக்டா சரியா சொல்றேன்னா? ஏதாவது தப்பா இருந்தா சொல்லுங்க. மகோதயா திருப்பி ஒரு தடவை சொல்லுங்களேன் ப்ளீஸ். இல்லை இப்போ வந்து நம்ம இன்னொரு உதாரணம் சொன்னோம் இல்லையா? என்ன சொன்னோம்? எங்கெங்கெல்லாம் வந்து நாதஸ்வர சத்தம் கேட்கறதோ அங்கெல்லாம் வந்து கல்யாணம் நடக்கிறது, இல்லைன்னா கோவில் பூஜை நடக்கிறதுன்னு சொல்றோம்னா, இப்போ எங்கெங்கெல்லாம் நாதஸ்வரம் கேட்கறதோங்கிறது காரணம், இது நடக்கிறதுங்கிறது செயல் காரியம். ஆக அந்த நாதஸ்வரம், அதாவது பூஜை நடக்கக்கூடிய இடத்தோட கூடினதான நாதஸ்வர சப்தத்தை உடையது இந்த இடம் அப்படின்னு நம்ம இந்த கல்யாண மண்டபம்னு சொல்றோம். ஆக இந்த கல்யாண மண்டபம் நாதஸ்வர சத்தத்தை உடையதுன்னு சொல்லலாம், இந்த இடத்தை உடையதுன்னு சொல்லலாம், பூஜை நடக்கக்கூடிய இடமா எப்படி வேணா சொல்லிக்கலாம். இதுதான் தீர்மானம் பண்றோம், இதுக்கு தான் அனுமானம்னு பேரு. இப்போ அனுமானம்னா என்னன்னா, இங்கதான் வந்து ஒரு சின்ன விஷயம், கேது சாத்தியம் ரெண்டும் ஒரு இடத்துல இருக்கணும், ஒரே இடத்துல இருக்கணும். ஒண்ணு இல்லைன்னா அதுக்கு வியாப்தி ஞானம்னு கிடையாது. இப்போ நம்ம மடப்புலி இருக்கு சுவாமி, நம்ம மடப்புலயே நாங்க இந்த பராமர்சம்ன்றது வந்து அதாவது சாத்தியத்தோட கூடினதான ஹேத்துவை உடையது இதுன்ற வரதுதான் பராமர்சம். நீங்க எழுதி ஒரு எக்ஸாம்பிள் எழுதி பார்த்தா புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எழுதி பார்க்க முடிஞ்சா. நீங்க இப்போ அவாளுக்கு தோன்றத நீங்க இது பண்ணி பாருங்கள, எழுதி பாருங்கள. அப்புறமா நீங்க அடுத்த இதுல எழுதி அவாளுக்கு என்னென்ன தோன்றதோ ஒரு அனுமானங்கள்லாம் எழுதி பார்க்கலாம். சரி, நான் கேட்கறது உங்களுக்கு, நான் சொல்றது உங்களுக்கு கேட்கறதா? கேட்கறது. அப்போ என்ன சொல்றது, இப்போ இப்ப பராமர்சம்ன்றது அந்த நாதஸ்வரம் இல்ல நான் முதல்ல வியாப்திங்கிறத ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கணும். இந்த பாருங்க, இந்த மண்டபம், நான் திரும்ப சொல்றேன் பாருங்க, இந்த கோவில் என்ன, இந்த கோவிலில் பூஜை நடைபெறுகிறது, மங்களவாத்தியம் முழங்கப்படுவதால் என்ன, கல்யாண மண்டபத்தில் மங்களவாத்தியம் கேட்கப்படுவது போல்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த அனுமான ஆகாரம் கரெக்டா மேடம்? சந்திரா மேடம், ஜோதி ஜெயபாரதி மேடம், ஹலோ ஹலோ கேக்குறதா? மகோதயா க்ஷமிக்க, சரியா கவனிக்கல. இந்த மங்கள இல்ல இந்த இந்த கோவிலில் மங்களவாத்தியம், அதாவது பூஜை நடைபெறுகிறது, மங்களவாத்தியம் கேட்கப்படுவதால் கல்யாண மண்டபத்தில் மங்களவாத்தியம் கேட்கப்படுவது போல நான் சொல்றேன்னு வச்சுக்கோ. இது கரெக்டா? இந்த அனுமானம் கரெக்டா மேடம்? சந்திரா மேடம் கரெக்டா? கரெக்ட் தான் மகோதயா. இப்போ இந்த இப்ப இதுக்கு வியாப்தி சொல்லுங்க மேடம். அந்த பேர் என்ன? முரளி ஜி, கீதா முரளி மேடம். இந்த அனுமானத்தை எழுதி வச்சு, அனுமானத்துக்கு வந்து இப்ப பூஜை நடக்கிறதுனால, ஆமா இல்ல நீங்க பூஜை நடக்கிறதுனால அந்த மங்களவாத்தியம் நடக்கிறது, நம்ம அதை அனுமானம் பண்றோம் இந்த கோவில்ல பூஜை. இல்ல நீங்க நான் என்ன கேட்கறேன் நீங்க சொல்லுங்களேன். இந்த பாருங்க, இந்த கோவிலில் பூஜை நடைபெறுகிறது, மங்களவாத்தியம் முழங்குவதால் மண்டபத்தில் முழங்குவது போல் நான் சொல்லிட்டேன். இதுக்கு வியாப்தி சொல்லுங்க. வியாப்தின்னா எப்படி சொல்லணும்னா, எங்கெங்க காரணம் இருக்கோ அங்கங்க அதை சாதிக்கிறது சாத்தியம், எந்த இடத்துல ஹேது அந்த சாத்தியம்னு சொல்றோம், இதுதான் வியாப்தி. இப்ப இந்த இடத்துல சொல்லுங்க, எங்கெங்க மங்களவாத்தியம் முழங்கப்படுகிறதோ அங்கங்க பூஜை நடைபெறுகிறதுன்னு நீங்க ஒரு சொல்றோம் இல்லையா, நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ எப்படி வரணும்? இப்போ சாத்தியத்தோட கூடினதான கேதுவை உடையது இதுன்னு சொல்லணும். கேது வந்து பூஜை. ஆமா ஆமா, பூஜையுடன் கூடியதான மங்களவாத்தியத்தை உடையது இந்த கோவில் அப்படின்னு வர்றது பராமர்சம்.
அதுலேருந்து நீங்கள் என்ன ஊகம் பண்ணுறீங்க? இந்த கோவிலில் பூஜை நடைபெறுகிறதுன்னு தீர்மானம் பண்ணுறது தான் அனுமானம். ஆ ஓகேவா? இது சந்தேகம் இருக்காதுல்ல? ஆ இல்ல இப்போ ஆமா இப்போ நான் வந்து இப்போ வந்து நான் ஆமா அடியன் வந்து சொல்றது சரியா சொல்றேன்னா ரீச் ஆச்சான்னு தெரியல. இந்த அனுமானம்னா வியாப்தி ஞானம்னு சொல்லி முடிச்சான். இப்போ இந்த அனுமானத்தை பத்தி வகைகள் எத்தனை வகைப்படும்? இந்த அனுமானம் எத்தனை பிரத்யட்சத்தை 2 விதமா சொன்னா இல்லையா? நிர்விகல்பகம் சவிகல்பகம்னு சொன்னான். அதே மாதிரி இந்த அனுமானத்தை 2 விதமா சொல்றான். சுவார்த்தானுமானம் பரார்த்தானுமானம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு நீங்க வந்து இதுக்கெல்லாம் போயிருக்கலாம், அது பேர் என்ன, உடுப்பிலாம் போயிருக்கலாம். போயிருக்கு சுவாமி. இல்ல இல்ல, உடுப்பியில பார்த்தேன்னா உடுப்பியில அந்த அந்த இது கிருஷ்ணருக்கு பிரசாதம் சமர்ப்பிக்கிற இடத்துல பார்த்தேன்னா அந்த அடுப்பு பெருசா எரிஞ்சுட்டு இருக்கும். பெரிய கண்டாளங்கள்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். ஆக சந்திரா மேடம் வந்து அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கேயே இருக்காங்க 10 வருஷ காலம் அந்த ஊரில் பெருமாளுக்கு சேவிக்கணும்னு அந்த போயிருக்காங்க சந்திரா மேடம். அப்போ என்ன பண்ணுறாங்க, டெய்லி போகிறா பார்க்குறா. அப்போ பார்த்துட்டு அப்போ அவளுக்கு ஒரு வியாப்தி ஞானம் வருது. என்னென்னா எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்குன்னு அந்த வியாப்தி ஞானம் வருது. பார்த்தாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் தூரம் கழிச்சு அதெல்லாம் அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் தானே, அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அந்த பக்கம் தானே. அப்படியே கொஞ்சம் தூரம் போகும்பொழுது ஒரு ஊருக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறாங்க. போனால் அங்கே போனால் ஒரு மலைக்கிட்ட ஒரு காரை நிறுத்துகிறாங்க. போனால் அங்கே மலைக்கிட்ட புகையிறது. அப்போ இவாளுக்கு இந்த ஏற்கனவே வந்த வியாப்தி பார்த்தா இல்லையா, அந்த வியாப்தியை நினச்சி பார்க்குறான். ஓ எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு, நாம பார்த்தோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு ஒரு வியாப்தி அந்த இடத்த பார்த்துட்டு இந்த மலை நெருப்பை விடையதுன்னு தானே தெரிஞ்சுக்கிறாளோ இல்லை, அதுக்கு சுவார்த்தானுமானம்னு பேர். புரிஞ்சுதா? யாருக்கும் புரியல போல இருக்கதான். கரெக்டா? அதுக்கு பேர் என்னடியன்? சுவார்த்தானுமானம். தானே தெரிஞ்சு இல்ல புரியுது. சாப்தான அதுக்கு பேர் சொன்னீங்களா? சுவார்த்தானுமானம். சுயமா நம்மளா அந்த அனுமானம் பண்றதுக்கு ஆமா சுவார்த்தானுமானம்னு பேரு. ஏற்கனவே பார்த்ததுனால இந்த வாட்டி கண்டுபிடிக்க முடியாது. ஆமா இப்ப தெரிஞ்சுக்கிறான். இப்போ தான் தெரிஞ்சின்ற ஒரு பொருளை வந்து இன்னொருத்தருக்கு சொல்றான், இதுதான் இப்படின்னு சொல்லி அவனுக்கு புரிய வச்சு சொல்றதுக்கு பரார்த்த அனுமானம்னு பேரு. இப்ப அனுமானம் எத்தனை வகைப்படும்? சுவார்த்தானுமானம், இரண்டு வகைப்படும். சுவார்த்தானுமானம், பரார்த்தானுமானம். சுவார்த்தானுமானம்னா என்ன, தானே தெரிஞ்சுக்கிறான். அப்ப உதாரணத்துக்கு சுயமா தெரிஞ்சுக்கிறது சுவார்த்தானுமானம், பிறருக்கு சொல்றது பரார்த்தானுமானம். ஆமா. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன? வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, தான் தெரிஞ்சுக்கும் பொழுது எந்த பிரயோகமும் தேவையில்லை, எதுவும் பண்ணிக்க வேண்டிய, தானே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ பெரும்பாலும் இல்லைன்னா நம்மளுடைய வீட்டில் என்ன பண்ணுறோம், காஃபி போடுறோம், இல்லை டீ போடுறோம், ஏதாவது பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போது பார்க்குறான், பாலை வைக்கிற அடுப்பில், அதில் இதை போடுறான், டீ பொடியை போடுறான், இஞ்சியை தட்டி போடுறான், அது கொதிக்க வைக்கிறான். அப்புறம் அதை இது பண்ணி வடிகட்டி அதில் ஜீனியை போட்டு அவன் சாப்பிட்றான். ஆக இதை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கான். அவன் இன்னொரு இடத்துல அதுமாரி பண்ணுறதை பார்த்துட்டு முன்னாடி பார்த்ததை ஞாபகம் வச்சுன்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். அவன் ரியலைஸ் பண்ணுறதுக்கு சார்த்தாவான. சரி, தெரிஞ்சின்றதை எப்படி பண்ணுறது இன்னொருத்தருக்கு சொல்லித்தரான், அதுக்கு பரார்த்தானுமானம் பேர். அந்த பரார்த்தானுமானத்துக்கு 5 எலிமெண்ட்ஸ் தேவைப்படுறது, 5 அவயவங்கள் தேவைப்படுறது பரார்த்தானுமானத்துக்கு. பிரதிஜா, ஹேது, உதாகரணம், உபநயா, நிகமனம்னு 5 தேவைப்படுது. பிரதிஜான்னா என்ன அப்படின்னு கேட்டா, நான் இப்போ எப்படி நான் வந்து சொல்றது எக்ஸாம்பிள் கரெக்டாக நீங்கள் தான் சொல்லணும். எப்படின்னா, நான் படிக்க போகிறேன் என்று தர்க்க சங்கிரகம் படிக்க போகிறேன்னு சொல்கிறேங்க, பிரதிஜா பண்ணுறேங்க, ப்ராமிஸ் பண்ணுறேங்க. அப்போ எப்படி படிப்ப அப்படின்னு கேள்வி கேட்டால்,
இந்த கூகுள் மீட் மாதிரி கூகுள் மீட் மூலமா படிப்பேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கரெக்டா? அப்போ கேட்குறா எப்படி கூகுள் மீட் மேல படிப்பேன்? இல்லை, இதுக்கு முன்னாடி எல்லா சப்ஜெக்டும் இந்த கொரோனா காலத்துல எப்படி எல்லாரும் பாடம் படிச்சாலோ அதே மாதிரி நான் படிக்க போறேன் அப்படின்னு சொன்னா அது உதாரணம், எக்ஸாம்பிள். அப்போ இதுல இருந்து இந்த கூகுள் மீட் மூலமாக படிக்க போகிறது, இந்த பாடத்தை படிக்க போகிறேன்னு வரக்கூடியதான ஒரு ஆகாரம், ஒரு ஷேப்புக்கு உபநயம்னு பேரு. அதுல இருந்து கன்க்ளூட் பண்றோம், இன்னைக்கு நான் தர்க்க சங்கரம் படிக்க போறேன். இதுதான் 5 அவயவம்: பிரதிஜா, ஹேது, உதாகரணம், உபநயா, நிகமனம் அப்படின்னு 5. இந்த 5 வாக்கியங்களை கொண்டு இன்னொருத்தருக்கு தான் தெரிஞ்ச அனுமானத்தை சொல்றதுக்கு பரார்த்த அனுமானம். புரிஞ்சுதா? சரியா இருக்க? சரியா சொல்றேனா? இன்னும் ஒரு வாட்டி அது சொல்லுங்க சார். பிரதிஜா, ஹேது, உதாகரணம், உபநயா, நிகமனம். உதாகரணம், உபநயா. சரி, அது 5 என்னன்னு சொல்லுங்க. அதான் பிரதிஜா. பிரதிஜானா பிராமிஸ் பண்றான், நான் இதை பண்ண போறேன்னு பிராமிஸ் பண்றான். அப்ப இந்த பிராமிஸ் பண்ற போது அதுக்கு காரணம் தேவைப்படுறது. எப்படிப்பா எப்படி பண்ண போற அப்படின்னா அது ஹேது. சரி, எப்படி பண்ணுவேன், எப்படி பண்றதுக்கு உனக்கு எப்படி தெரியணும்? இல்லை, அங்க பண்ணாங்க அதே மாதிரி நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது ஒரு எக்ஸாம்பிள். அப்ப அதுல இருந்து ஒரு கன்க்ளூட் பண்ணிட்டு ஒரு தீர்மானம் பண்றதுக்கு நிகமனம்னு பேர். ஒரு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை இது பண்றது, அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி சொல்றதுக்கு நிகமனம். இப்படி இந்த 5 அவயவங்களை கொண்டு தான் தெரிஞ்சின்றத இன்னொருத்தருக்கு சொல்றதுக்கு பரார்த்தானுமானம்னு பேரு. அனுமானம் 2 வகைப்படும்: சுவார்த்தானுமானம், பரார்த்தானுமானம். இது வரலாம் இருக்கட்டும். அடுத்த கிளாஸ்ல வியாழக்கிழமை பார்ப்போம். நீங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா